நானும் ரொம்ப நேரமாக சுற்றி 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 பார்த்துட்ருக்கேன். இவங்கள ஆளே காணோம். யாருன்னு தானே பார்க்குறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா இங்கேருந்து ஒரு சவுண்ட் வந்தது. எங்கன்னு தேடினா இதோ இங்கே தான் இருக்கார். இந்த சூரியனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். நானும் ரொம்ப நேரமாக தேடி கண்டுபிடிச்சேன் இந்த சூரியனை. இங்கே பார்த்தா உட்காந்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கேயா இருக்க? உன் இடம் இது இல்லையே, நீ வானத்தில் தானே இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த சூரியன் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து சுட்டெரிக்கும் சூரியன் சொல்கிறீங்க, அதுவும் இல்லாமல் இந்த செடிங்கெல்லாம் வந்து ரொம்ப வாடி போகுது, அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி சரி பரவாயில்ல வா கோச்சிக்காதன்னு சொன்னதுக்கு, சரி என்னை பற்றி ஒரு 4 விஷயம் நல்லதாக விஷயமா சொல்லு, அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இது என்னடா நமக்கு வந்த சோதனை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் புக்கெல்லாம் புரட்டி போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த சூரியனை பற்றி நிறைய விஷயம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு இந்த சூரியனுக்கு எவ்வளோ வயசுன்னு பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் இயர்ஸ் ஓல்டாம். பாரு, இன்னமும் 5 பில்லியன் இயர்ஸ் வாழக்கூடிய சக்தி இந்த சூரியனுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் பூமியை வந்து உள்ளடக்கிற சக்தி வந்து இந்த சூரியனுக்கு இருக்கான். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்துக்கோங்க அப்போது. அதுக்கப்புறம் இந்த சூரியனுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 கேஸ், ஹைட்ரஜன், ஹீலியம். இந்த 2 கேஸும் தான் ஃபுல்லாக வந்து அதில் ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பார்க்குறோம்ல பார்த்திங்களா இந்த சூரியன், இது நம்மக்கிட்ட வந்து அடையிறதுக்கு 8 மினிட்ஸ் ஆகுதான். நம்ம அப்போது 8 மினிட்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இது தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு அழகாக நல்லா எல்லோ கலரில் இருக்க தெரிகிற சூரியன் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் இருக்குமா. அதில் இருக்க லைட் வந்து 7 கலர்ஸாக எமிட் ஆகும்போது அந்த 7 கலர்ஸ் சன்லேருந்து பூமிக்கு வந்து படும்போது ஸ்கேட்டர் ஆகி நமக்கு வந்து ஸ்கை வந்து ப்ளூ கலராகவும் சன் வந்து எல்லோ கலராகவும் தெரியுது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியுமா? நம்ம உயிர் வாழ தேவையான ஒரு விஷயம் என்னது? சாப்பாடு. அப்படிப்பட்ட சாப்பாடு தான் வந்து நமக்கு இல்லை பிளான்ட்ஸுக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா? அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு ப்ராசஸ் மூலயமா பிளான்ட்ஸுக்கு வந்து சாப்பாடாக அது போகுது. நமக்கு ஒன்றும் சும்மா நம்மளுக்கும் வந்து வைட்டமின் டி கொடுக்குது. ஸோ இதனால் நம்ம வந்து சன்லைட் என்றைக்குமே தப்பாக பேசவே கூடாது. என்னதான் சுட்டெரிக்கும் சூரியனாக இருந்தாலும் நம்ம என்றைக்குமே சூரியனை மதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.